நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இது புத பகவானுடைய ஆட்சி வீடு. இப்பொழுது புத பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது சூப்பருங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வாரம் சுபீட்சமான ஒரு வாரமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். தொழில் எப்படி இருக்கும், உத்தியோகம் எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குமா, பிரச்சனைகள் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல குரு இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். அதனால் தொழிலில் உத்தியோகத்தில் சங்கடங்கள் இருக்கும். அதாவது அதிகப்படியான வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அவங்களுடைய கருத்துக்கு ஏற்ப நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த குறையும் கிடையாது. சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக லெபோரியஸாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எது எப்படி இருந்த போதிலும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. அதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் சொத்து பத்துக்கள் இன்வெஸ்ட் பண்ணது, வாங்கிறது, வீடு வாசல் அமைகிறது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இப்படி சொஃபஸ்டிகேட்டடாக இந்த ராகு பகவான் கூட உங்களுக்கு நல்ல அளப்பரிய ஒரு பலனை தந்து நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கணவன் மனைவி எப்படி இருக்கும்னா, 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பொருள் வரவு, பணவரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். 7ஆம் இடம் சிறப்பு, 2ஆம் இடம் சிறப்பு, ராசிநாதன் சிறப்பாக இருக்கிறார். 10ஆம் இடமும் அமக்கலமாக இருக்குது. சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போது ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுபீட்சமான ஒரு வாரம், அலைச்சலே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம். வரவை காட்டிலும் செலவு மிஞ்சுமா அப்படின்னா இல்லை, வரவு ஜாஸ்தி இருக்கும். செலவு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் செவ்வாய் 12 இருக்கிறதால உங்களுடைய உடன்பிறப்புகள் அவங்களுக்காக எதாவது செலவு பண்ணலாம். தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு அப்படி இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, அது சுப செலவே செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போது வரவும் சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக இருக்கும். செலவு செஞ்சாலும் சுப செலவு தான் செய்வீங்க. ஒரு சிலருக்கு சேமிப்பில் கூட உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆரோக்கியம் 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. சுகஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுடைய ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா, 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்துக்களை ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள், முனிகள், குருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாத்திருஸ்தானம். தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 9ஆம் இடம் சனி, அவர் 8ல் உட்கார்ந்து சூரிய பகவானோடு இணைஞ்சிருக்கிறார். அதனால் உங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்திருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். தலைக்கு வரது தலைப்பாயோட போகும். சனி பிரீத்தி பண்ணுங்கள். மற்றபடி சூரியன் சனி இணைவு என்பது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பாக அமைந்தாலும்
தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல் போன்றவை ஏற்படும். உங்களுக்கும் ஒரு சில இடங்களில் அசிங்கம், அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் உத்தியோகத்தில். அதை நீங்கள் ஏற்றுக்குங்க. உங்களுக்கு சந்தோஷமாக நிர்வாகத்து தரப்பில் உங்களுக்கு நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலாகட்டும், ஒரு சிலர் புதிய தொழில் துவங்கினாலும் அற்புதமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் விருந்தினருடைய வருகை, மற்றபடி உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு செயல்கள். இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்குது. 21, 22 சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதால நீங்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. ஓரளவுக்கு மனசுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வர்ற பிரச்சனை எதையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க. எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.